Hello students, class 6 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 3 number play. First question, the smallest 3-digit number formed by using the digits of Kaprekar constant each only once such that units place digit is 6 is. So என்ன கேட்டிருக்காங்க? The smallest 3-digit number formed. Smallest 3-digit number நம்ம form பண்ணணும். எப்படி form பண்ணணும்னா by using the digits of Kaprekar constant. Kaprekar constantல உள்ள digits-ஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன find out பண்ணணும் அப்படின்னா smallest 3-digit number find out பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Condition only once. Okay? அதாவது அந்த ஒரு நம்பரையும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். Such that unit place digit. யூனிட்ஸ் பிளேஸ் டிஜிட்டும் என்ன இருக்கணும் 6ன்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்ன்றது எந்த நம்பரை சொல்லுவோம் 6174. இதுதான் கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் இல்லையா? இப்போ இந்த 6174ல் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணாவே நம்ம என்ன ஆர்டரில் ஃபார்ம் பண்ணுவோம்? ஓகே, அசெண்டிங் ஆர்டர். அப்போ அசெண்டிங் ஆர்டர்னா 1 4 6 7. இப்போ இந்த கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் 6174 நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பராக ஃபார்ம் பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர் 1 4 6 7ன்னு ஃபார்ம் பண்ணிடுவோம். பட் கண்டிஷன் என்ன? ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர். அப்போ ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர்னால் இந்த பிக்கர் நம்பரை கட் பண்ணணும். அப்படின்னாவே நமக்கு என்ன வரும் 1 4 6 தான் இல்லையா? ஸோ பிக்கர் நம்பர் இந்த 7-ஐ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 4 6 தான் வரும். அதுவும் இல்லாமல் இப்போ 1 4 6 7ல் இதில் நம்ம கண்டிஷன் என்ன? நமக்கு யூனிட் பிளேஸ் டிஜிட் வந்து எப்படி இருக்கணும் 6ஆக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் என்ன 6174. 3-digit நம்பர் இருக்கணும், யூனிட் பிளேஸில் 6 இருக்கணும். அப்போ யூனிட் பிளேஸில் 6 போட்டாச்சு. அப்போ இங்கே வந்து 3-digit நம்பருக்கு என்னது ரிமைனிங் நம்பர்? ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் அப்படிங்கும்போது 1 4 தான் இல்லையா? 4 1 6ன்னு போட்டால் இது பிக்கர் நம்பர் ஆகிடும்ல. ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட்டுன்னு நம்ம ஃபார்ம் பண்ணணுன்னாவே அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ யூனிட் பிளேஸில் நம்ம 6 போட்டுட்டு ரிமைனிங்கில் உள்ளதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்த்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் 1 4ன்னு போட்டுடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் இஸ் 1 4 6 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா என்ன தெரியணும்? கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து 6174 அப்படிங்கிற நம்பர் தெரிஞ்சிருக்கணும். சரியா? கொஷின் நம்பர் 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாக் டைமிங்ஸ் இஸ் பாலிண்ட்ரோமிக்? ஸோ பாலிண்ட்ரோமிக்னா என்ன? பாலிண்ட்ரோமிக் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? ரீட் பண்ணும்போது ஃபார்வேர்டில் பேக்வேர்டில் ஓகேவா ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேமாகவே இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 1 1 2 1ன்னு ஃபார்வேர்டில் ரீட் பண்ணாலும் 1 2 1ன்னு பேக்வேர்டில் ரீட் பண்ணாலும் நம்பரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. 1 2 1 1 2 1 தான். ஓகே, சிமிலர்லி வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா என்ன சொல்லலாம்? 1001 இது ஃபார்வேர்டில் ரீட் பண்ணால் திருப்பி பேக்வேர்டில் ரீட் பண்ணாலும் 1001 தான் இல்லையா? ஸோ இது இந்த மாதிரி உள்ள நம்பர்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமிக் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே கிளாக் டைமிங்ஸ் கொடுத்துட்டு எது பாலிண்ட்ரோமிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் 1010. ஸோ நம்ம ஃபார்வேர்டில் ரீட் பண்ணோம் அப்படின்னா 1010. இதே பேக்வேர்டில் ரீட் பண்ணோன்னா பாருங்கள் 0101 0101. இது ரெண்டும் எப்படி இருக்குது? சேமாக இருக்கா? சேமாக இல்லை. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் 919. இதில் ஓகே ஆப்ஷன் பி இங்கே 919 வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ நியூ எடிஷனில் வந்து இது பாருங்கள் 619ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள் 919 ஃபார்வேர்டில் ரீட் பண்ணாலும் பேக்வேர்டில் ரீட் பண்ணாலும் சேம் தான். சிமிலர்லி ஆப்ஷன் டி பாருங்கள் 1221 ஓகேவா 1221 ஃபார்வேர்டில் ரீட் பண்ணாலும் 1221 பேக்வேர்டில் ரீட் பண்ணாலும் சேமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி ரெண்டு ஆன்சர் வருது இல்லையா? ஸோ இப்போ நியூ எடிஷனில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ அப்போ இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிங்கன்னா 619
619, பேக்வேர்டில் ரீட் பண்ணும்போது 916. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி ரெண்டு ஆன்சர் நமக்கு வராது, ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள், 1212 எப்படி இருக்குது? 1212. இது ஃபார்வர்டில் ரீட் பண்ணால், பேக்வேர்டில் ரீட் பண்ணால் 2121. ஓகேவா? பேக்வேர்டில் ரீட் பண்ணும்போது இது ரெண்டும் எப்படி இல்லை? சேமாக இல்லை. ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 1221 ஃபார்வர்டில் ரீட் பண்ணும்போது, பேக்வேர்டில் ரீட் பண்ணும்போது 1221. ஓகே, சரியா? So answer is option D. Question number 3. In the given number grid, the difference of the greatest and the smallest numbers in the supercells is. So ஒரு number grid கொடுத்துருக்காங்க, இதில் எதோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா greatest and smallest நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலர் நம்பர்ஸ் வந்து சூப்பர் செல்லாக இருக்கணும். ஓகேவா? சூப்பர் செல்லோட கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதே கிரிட் தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, சேம் கிரிட். ஸோ சூப்பர் செல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன செக் பண்ணணும்? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம், இதோட 4 சைட்ஸு. ஓகேவா? 4 சைட்ஸில் உள்ள வேல்யூஸ் எப்படி இருக்கும்? ஸ்மாலர் வேல்யூஸாக இருக்கணும், அட்ஜசன்ட். ஓகே, 4 சைட்ஸில் உள்ள செல்லு அட்ஜசன்ட் செல்ஸோட வேல்யூஸ். இப்போ இந்த கார்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரைட்டும் பாட்டமும் தான் இருக்கும், டாப்பும் லெஃப்ட்டும் இருக்காது. அதை பற்றி மைண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு செல்லாக நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த செல் சூஸ் பண்ணுறோன்னா இந்த செல்லில் உள்ள நம்பர் தான் எப்படி இருக்கணும்? லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கணும். ஓகே, இப்போ 2372 செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ரைட் சைடு உள்ள செல்லை செக் பண்ணணும். எந்தெந்த செல் செக் பண்ணணும்? லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம், அட்ஜசன்ட் செல்ஸ். ஓகேவா? அட்ஜசன்ட் செல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது என்ன இருக்கும்? எல்லா நம்பரும் ஸ்மாலர் நம்பராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த செல் நம்ம செலக்ட் பண்ண செல்லை அப்போ தான் நம்ம சூப்பர் செல்னு சொல்ல முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செல் கன்சிடர் பண்ணிக்கலாம், 2372. இதோட இப்போ ரைட் சைட் பாருங்கள், இதோட இது பிக்கர் நம்பராக இருக்குது, அதனால இந்த செல் என்னது? இது வந்து சூப்பர் செல் இல்லை. அடுத்து 5762. ஓகேவா? இதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம், டாப்பில் இல்லை, அதை பற்றி மைண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா 6328, 6328. இதை விட இது எப்படி இருக்குது? பிக்கர் நம்பராக இருக்குது, அப்போ இதுவும் சூப்பர் செல் இல்லை. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், இங்கே 6328. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் பார்க்கணும். இப்போ இதில் பாட்டத்தில் பாருங்கள் 6329. இதை விட ஒரு நம்பர் இது பெருசாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இது வந்து சூப்பர் செல் கிடையாது. ஓகே, த லாஸ்ட் ஃபஸ்ட்டு ரோவில் லாஸ்ட் காலம் 3859. ஓகேவா? இதுக்கு இப்போ லெஃப்ட் சைட் கன்சிடர் பண்ணணும், லெஃப்ட் சைட் பார்க்கணும். பார்த்தா இதை விட இது எப்படி இருக்குது? பிக்கர் நம்பராக இருக்குது. அப்போ இது சூப்பர் செல் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 7362, 7362. ஓகேவா? இப்போ இதுக்கு டாப்பில் உள்ள நம்பர் பாருங்கள் 2000 இருக்குது. இதுவும் ஸ்மாலர் நம்பர், இதுவும் ஸ்மாலர் நம்பர், இதுவும் ஸ்மாலர் நம்பர். 7362 தான் இருக்கிறதுலே பிக்கர் நம்பர். அப்போ இது ஒரு சூப்பர் செல். அடுத்து 5832. இந்த செல்லை, இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட லெஃப்ட் சைட் பாருங்க, இதை விட இது பிக்கர் நம்பராக இருக்குது. அப்போ இது என்னது? சூப்பர் செல் இல்லை. அடுத்து 6329. ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் ஸ்மாலர் நம்பராக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், டாப்பில் உள்ள நம்பரும் பாட்டத்து, இது 20
9 இருக்குது, இது 28, இது 27. ரெண்டுமே எப்படி இருக்குது? ஸ்மாலர் நம்பராக தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னது? சூப்பர் செல். The last one 4893. பட் இதை விட இது பிக்கர் நம்பர், இது சூப்பர் செல் இல்லை. அடுத்து இது பாருங்கள் 6000, பட் டாப்பில் உள்ளது 7000. ஸோ இது சூப்பர் செல் இல்லை. இது 5300 தான் இருக்குது, ஆனால் இங்கே 5800 இருக்குது, அதனால இதுவும் சூப்பர் செல் இல்லை. இங்கே 6327, பட் இங்கே 29 இருக்குது, அதனால இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இது 3628, இதை விட இது ஸ்மாலர் தான், ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நம்ம செக் பண்ணும்போது லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 8327, இதை விட இது ஸ்மாலர் தான், பட் இங்கே பாருங்கள் இது 8427, ஸோ இதை விட இது ஸ்மாலர் ஆகிடுச்சு, ஸோ இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இது வந்து 8427ல் இது ஸ்மாலர், இதுவும் ஸ்மாலர். அடுத்து ரைட் சைட் பாருங்கள், இதுவும் ஸ்மாலராக இருக்குது, ஸோ அப்போ இது ஒரு சூப்பர் செல். ஓகேவா? அடுத்து 6000, இது பார்க்கும்போதே தெரியுதுல்ல, பக்கத்தில் வந்து 8000 இருக்குது, இது சூப்பர் செல் இல்லை. The last cell 8735, so top left எல்லாம் smaller number தான், so this is a super cell. ஸோ அப்போ எத்தனை சூப்பர் செல் வந்திருக்கு பாருங்கள்? 1 2 3 4 சூப்பர் செல் கிடைச்ச நம்பரை நம்ம எழுதலாம். என்ன அப்படின்னா 7362, 6329, 8427, 8735. ஓகேவா? இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க நம்மள்கிட்ட? லார்ஜஸ்ட் சூப்பர் செல் மைனஸ் ஸ்மாலஸ்ட் சூப்பர் செல் டிஃப்ரென்ஸ். ஸோ லார்ஜஸ்ட் 8735 மைனஸ் ஸ்மாலஸ்ட் 6329, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 2406. இதோட டிஃப்ரென்ஸ் 2406. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நம்ம கிரிட்டு செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, அட்ஜசன்ட் செல்ஸில் உள்ள நம்பர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுற நம்பர், நம்ம சூஸ் பண்ண செல்லில் உள்ள நம்பரை விட ஸ்மாலராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் செல்ஸ் அப்படின்னா லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த கார்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ரைட் சைடு இருக்காது, இந்த கார்னர் எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்காது செல்லு, அதை பற்றி மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். சரியா? ஸோ ஆப்ஷன் சி 2406. Question number 4. Starting from 24, find the number of steps required the Collatz conjecture to return 1. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? Collatz conjecture starting from 24ல ஆரம்பிச்சு Collatz conjecture to return 1 வரத்துக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் என்னென்னா Collatz conjecture அப்படின்னா என்ன அப்படின்னாலும் கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம Collatz conjectureக்கு இந்த ஆன்சர் 1 வரத்துக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 1. ஓகே, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 24. ஸ்டெப் 1 24. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா Collatz conjectureக்கு நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? நம்பர் ஈவனாக இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? டிவைட் இட் பை 2ஆல் டிவைட் பண்ணணும். சப்போஸ் நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா ரூல் என்ன அப்படின்னா மல்டிப்ளை பை 3 அண்ட் add 1. இதான் ரூல். ஓகேவா? அப்போ ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல என்ன இருக்குது? 24. 24 என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருந்தால் என்ன ரூல்? 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆன்சர் நமக்கு என்ன? 12. ஓகேவா? அடுத்து ஸ்டெப் 2.
ஈவன் நம்பர் கிடைச்சிருக்கு. அப்போ 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். 12 divided by 2 6. அடுத்து ஸ்டெப் 3 6 divided by 2 ஈவன் நம்பர்னா 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். அப்போ 3 ஆன்சர். அடுத்து ஸ்டெப் 4 இப்போ நமக்கு வந்த ஆன்சர் என்ன ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் என்ன பண்ணணும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை 1ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்போ +1 ஆன்சர் இஸ் 10. நியூ நம்பர் நமக்கு 10 கிடச்சிருக்கு. ஸ்டெப் 5 நியூ நம்பர் 10 என்ன நம்பர் ஈவன் நம்பர். ஸோ அப்போ 10 divided by 2 5. ஸ்டெப் நம்பர் 6 ஆட் நம்பர். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு 1 ஆட் பண்ணோன்னா 16. அடுத்த ஸ்டெப் நம்பர் 7 16 is a even number. So 8. Step number 8 8 divided by 2 4. Again we get even number. Step number 9 4 divided by 2 2. Step number 10 2 divided by 2 answer is 1. அப்போ நமக்கு 1 எப்போ கிடைக்குது 10 steps போட்டதுக்கு அப்புறம் தான் 1 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா புரியுதா. ஸோ அப்போ கொஷின் நம்ம கேட்குறது என்ன கொலாய்ட்ஸ் கன்ஜெக்சரில் 1 வரத்துக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இஸ் 10. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். Fifth question, the largest 5-digit number and the smallest 5-digit number formed by using the digits 1, 7, 5, 0, 2. Each digit only once respectively are. So, ஒரு 5 digits இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 5 digitsை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் லார்ஜஸ்ட் 5 digit நம்பரும் ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பரும் ஃபார்ம் பண்ணணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா ஈச் டிஜிட் ஒன்லி ஒன்ஸ் ஒரு தடவை தான் ஒரு டிஜிட்டையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருக்க டிஜிட்ஸ்லாம் என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்க 1 7 5 0 2. ஓகேவா 1 7 5 0 2 இதான் கொடுத்துருக்க 5 டிஜிட்ஸ். இதை யூஸ் பண்ணி இப்போ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் போகிறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னாவே டிசெண்டிங் ஆர்டர். ஸோ 7 5 2 1 0. அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர். நார்மலாக ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணுவோம் அசெண்டிங் ஆர்டர். அப்போ 0 1 2 5 7 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா 0 ஹேஸ் நோ வேல்யூ. ஸோ இந்த நம்பர் 5 digit நம்பர் எப்படி ஆகிடுது இப்போ மீனிங் 5 digit நம்பர் ஆகிடுது 0க்கு நோ வேல்யூன்றதுனால 4 digit நம்பர் ஆகிடுச்சு. பட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன ஸ்மாலஸ்ட்டு 5 digit நம்பர் தான். அப்போ இது ரெண்டு மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ ஸ்மாலஸ்ட்டு 5 digit நம்பர் இஸ் 10257. ஸோ என்ன கேட்டிருக்காங்க largest 5 digit number and smallest 5 digit number அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. largest 5 digit number is 75,210. 75,210 ஆப்ஷன் A B C D D இது மூணுத்துலேயும் இருக்குது. smallest 5 digit number 10,257. 10,257 இந்த ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் A. ஓகேவா. So 75,210 smallest number 10,257. Question number 5 option A is the answer. புரியுதா ஓகேவா. ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ். ஓகேவா. ப்ராக்டிஸ் பண்ண மேத்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதில் கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்னா என்ன கொலாய்ட்ஸ் கன்ஜெக்சர்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பை பாய்.